அதன்படி நெல்லை சீமையில் வரி வசூலிக்க வந்த ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனிடம் தோல்வியடைந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்தார். கிபி 1797ஆம் ஆண்டு ஆங்கிலேய தளபதி ஆலன்துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார். ஆனால் கடும் போரில் ஆங்கிலேயர்கள் தோல்வியடைந்தனர். பின்னர் நெல்லை கலெக்டர் ஜாக்சன் துரை தந்திரமாக கட்டபொம்மனை கைது செய்ய முயன்றார். ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. கிபி 1799ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டார். பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். செப்டம்பர் 9ஆம் தேதி கோட்டை ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 1 தேதி புதுக்கோட்டை மன்னர் தொண்டமன் கட்டபொம்மனை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். அக்டோபர் 16ஆம் தேதி கயற்றாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். அவரது சகோதரர் ஊமைத்துரை கிபி 1801ஆம் ஆண்டு மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுந்தார். இறுதியில் பாஞ்சாலங்குறிச்சி முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரமும் தியாகமும் தமிழ் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும்.